உங்கள் செஃப் அமீர். சூப்பு செய்யறதுன்னா ஆட்டுக்காலை வாங்கி அதை முடியெல்லாம் சுட்டு அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓவர் நைட்டு பாயில் செஞ்சு அப்பப்பா இவ்வளோ பெரிய வேலையா சூப்பு செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிதாங்க இல்லை. ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம முத்து சோளத்தை வச்சு ஸ்வீட் கார்ன் சூப்பு எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்குலாம் இந்த சூப்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் லைக் பண்ணி குடிப்பாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பும் கூட. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோளத்தில் இந்த கீப்பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போதான் இதோட தோலை எல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ளார இருக்க சோளத்திலிருந்து, அதாவது கதிரிலிருந்து நம்ம சோளத்தை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கருதுலேருந்து சோளத்தை எப்படி ஈஸியாக எடுக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த சோளத்துலேருந்து இந்த கீப்பாட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்தாலும் ஓகே. இது ரொம்ப டைம் ஆகும். இந்த கருதை 2-3 பீஸாக இந்த மாதிரி ஆக்கிட்டு நைஃபை வச்சு சைடில் அந்த கருதை மட்டும், அதை அந்த சோளத்தை மட்டும் கட் பண்ணிங்கன்னா அந்த தண்டுலேருந்து தனியாக சோளம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம சோளம் 250 கிராம் நம்ம சூப்புக்கு வேணும். இது அந்த 250 கிராம்ங்கிறது 5 லிட்டருக்கு. அப்போ 1 லிட்டர் செஞ்சிங்கன்னா 50 கிராம் சோளம் வேணும். முத்து சோளத்தை அந்த கருதுல இருந்து நல்லா பிரித்து எடுத்தாச்சு. பிரித்து எடுத்ததை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கேன். இது 250 கிராமு. 150 கிராமையும் 100 கிராமாக இதை நான் பிரிச்சுக்கிறேன். 150 கிராம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். இந்த 100 கிராம் சூப்பில் அப்படியே போடுறோம். அதாவது அந்த சோளம் அப்படியே தெரியும் அந்த சூப்பில் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஒரு ஆனியன், அதாவது 50 கிராம் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். 6 பூண்டு பல் எடுத்துக்கிட்டேன். இப்போ பூண்டு பல்லை நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த பூண்டை நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா நம்ம சாப் பண்ணியாச்சு. இந்த சாப் பண்ண பூண்டை சைடில் வச்சிடலாம் ஒரு பிளேட்டரில். இப்போ அடுத்த ஆனியனும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஆனியன் சாப் பண்ணுறது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லைஸாக 4 சைடுக்கும் ஸ்லைஸ் பண்ணி அடிச்சுக்கிறோம். அதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதை லைட்டாக லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்குன்னு அந்த 4 ஸ்லைஸ் பண்ணதை திருப்பி 1/2 கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு சைல் அப்படி கரெக்டாக கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சாப்பு வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி பைன் சாப் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் இந்த சாப்பிங் மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஆம்லேட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூப்புக்கு இதை ஃபைன் சாப்பாக நான் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் நம்ம ஃபைன் சாப் பண்ணியாச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சு அடுத்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கட்டு, அதாவது ஒரு பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். இது ஸ்ப்ரிங் ஆனியன் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலன்னா மல்லி தலையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நைஸாக கட் பண்ணிக்கலாம். இது கார்னிஷ்காக இந்த அளவுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் சூப்புக்கு மேலே போட்டு தருவாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லாம். இப்போ இதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் இந்த ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியனு. உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம மல்லித்தலையை கூட நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம் கார்னிஷ்க்கு. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இந்த 150 கிராமு ஸ்வீட் கார்னை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆட்டம் அரைச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த பாத்திரத்தில் 50 ml எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது பார்த்தோம்னா நம்ம 5 லிட்டருக்கு உண்டானதான் நம்ம இப்போ சூப்பு செய்ய போகிறோம். ஒரு சூப்புன்னு பார்த்தோம்னா 180 ml இருந்து 220 ml வரைக்கும் தருவாங்க. அது 5 லிட்டரு. 5 லிட்டருங்கும் போது நம்மளுக்கு 30 பேர் பக்கம் நம்ம இந்த சூப்பை குடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஆயில் நம்மளுக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோன்னா நம்ம கார்லிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவையும் நீங்கள் அதை ஸ்ட்ரெட்டடாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஆட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கிரீன் சில்லி நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு கார்லிக் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில்
வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். ஆனியனை சேர்த்து நல்லா சாத்தே பண்ணலாம். இப்போ கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து லைட்டாக வந்து சாத்தையான, அதாவது லைட்டாக வந்து குக் பண்ணாவே போதும். இதை வந்து இங்கிலீஷில் வந்து சாத்தேன்னு சொல்லுவாங்க. இங்கே அதை வந்து குக்கிங் டைமில் லைட்டாக வந்து குக் ஆனாவே போதும். இப்போ ஆனியன் வந்து லைட்டாக வந்து குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்வீட் கார்னை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது லைட்டாக வந்து இந்த எண்ணெயிலே வந்து சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்வீட் கார்னை வந்து நான் லைட்டாக வந்து அதாவது ஜஸ்ட் வந்து ஒரு லைட்டாக தான் வந்து குக் பண்ணேன். குக் பண்ணோன்னே நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பு, அதை வந்து டேஸ்ட்டே இருக்கும். இந்த பேஸ்ட்டு தான் வந்துட்டு இது வந்து கடையில் வந்து நம்மளுக்கு டின்னிலேயே இருக்கும் ரெடிமேடில். நான் உங்களுக்கு ரெடிமேடில் வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எப்படி செய்யலாங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ வந்து லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாயில் ஆனோன்னு இதில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க, நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ நினைப்பீங்க. அதுக்கு வந்து மெயின் காரணம் பார்த்தோன்னா நாங்கள் எப்பொழுதுமே வந்துட்டு ஹாட் பிளேட்டு ஹாட்டாக இருக்கும். அதை வந்து ஆனியன், சில்லி, கார்லிக் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். அதே மாதிரி தண்ணியும் வந்து சுடு தண்ணி வந்து ரெடியாக இருக்கும். இந்த சுடு தண்ணி வந்து எப்பொழுதுமே பாயிலிங் கண்டிஷன்லேயே இருக்கும். இதை தான் ஆட் பண்ணுவோம். எங்களுக்கு டப்புன்னு அதை வந்து சீக்கிரமாக எங்களுக்கு பாயில் ஆகிடும். உங்களுக்கு அதை வந்து ஆர்டர் வந்து ஃபாஸ்ட்டாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். நம்மளுக்கு பாருங்கள் லைட்டாக வந்து பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனால் நான் இதில் வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் 5 லிட்டர் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வந்து பாயில் கண்டிஷன் வந்திருக்கு. நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணோன்னு பார்த்தோம்னா இந்த சூப்புக்கு வந்து திக்கு கொடுக்கறது பார்த்தோம்னா இந்த கார்ன்ஃப்ளவர் தாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நான் அதாவது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன். இந்த 100 கிராம் வந்து தண்ணி போட்டு நல்லா அதை வந்து கரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த கார்ன்ஃப்ளவரை வந்துட்டு நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன் தண்ணி போட்டு. அது வந்து ரொம்ப தண்ணியாக போட்டு தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு பாருங்க, தெரியுதுங்களா இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? இங்கே பாருங்க. இப்போ நான் இதை வந்து இந்த சூப்பில் நான் சேர்க்குறேன். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க. அதாவது வந்து சமயத்தில் வந்து அதாவது இந்த கார்ன்ஃப்ளவர் அது வந்து ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூப்பில் சேர்த்துட்டு எப்படி இருக்குது அதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பாருங்க, நான் இப்போ சூப்பை காமிக்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதை வந்து திக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க சூப்பு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சமாக நான் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு போதுமான அளவு. பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்குவோம். மற்ற இதுங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்ன்ஃப்ளவரோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குங்கிறதுக்காண்டி அதை 100 கிராம் வேணாலும் சேர்த்துங்க, 50 கிராம் வேணாலும் சேர்த்துக்கங்க. இல்லை நீங்கள் 50 கிராம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரைச்சி ஊற்றி பார்த்துட்டு உங்களுக்கு டைட் ஆகலைன்னா திருப்பி நீங்கள் ஒரு 20 கிராம் கூட நீங்கள் கரைச்சிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். பாருங்க, நம்மளுக்கு இந்த சூப்போட ரெடியாக இதாகிடுச்சு. நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப் பாருங்கள் நல்லா வந்துருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பு. இதை வந்து நான் ஒரு பவுலில் நானே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சூப்பை வந்து நான் இதோட நான் முடிக்கல. இதில் வந்து நான் எக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்ன் எக் சூப். அதை வந்து சோளத்தோட எக்கு சேர்க்குறேன். எக்கு சேர்க்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்னும் அழகாக தெரியும். இது வந்து நான் பிளெயின் சூப்பாக எடுத்திருக்கேன் வெஜ்ஜுக்காண்டி. நான் 3 முட்டையை எடுத்துக்கிட்டேன். 3 முட்டையை வந்து நல்லா நான் வந்து பீட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த சூப்பில் வந்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது அந்த முட்டை பாருங்க ஒரு அழகா வந்து நம்மளுக்கு அந்த சூப்பில் வந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக தெரியும். இப்போ நான் இந்த முட்டையை வந்து நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம இந்த சூப்பில் வந்து சேர்க்க போகிறோம்.
ஜஸ்ட் வந்து இப்படி சேர்த்துட்டு இப்படி லைட்டாக அப்படி ஒரு மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு அந்த முட்டை வந்து அதில் மேலே அப்படியே திரியாக வந்து அழகாக தெரியும். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. அது லைட்டாக வந்து குக் பண்ணுற அளவுக்கு டைமிங் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம முட்டை இதில் வந்து சேர்த்தாச்சு. பாருங்கள் முட்டை எல்லாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த முட்டை போட்டதுக்கப்புறம் முட்டை வந்து மேலால் பாருங்கள் அப்படியே திரியாக வந்து அழகாக தெரியுது. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது வந்து மீதி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறப்ப தான் சேர்ப்பாங்க. இப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனு, 1-2 நசுக்குன மிளகு, இந்த மிளகை வச்சுட்டு இப்போ மிளகுல வந்துட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் ஆட் பண்ண போகிறோம். எக் இப்போ நம்ம சூப்பை வந்து பவுலில் எடுத்தாச்சு. இப்போ பார்க்கும்போதே வந்து ஒரு அழகாக இருக்குது. ஸ்வீட் கார்ன் எக்கு, ஸ்வீட் கார்ன் பிளேன், அதை வந்து வெஜிடேரியனுக்காண்டி இதில் மேலே வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சமாக மிளகும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் செஃப் அமீர்.